சொல்லுகிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். அந்த பேப்பர் சத்தம் நின்றுச்சா? ரைட்டு. 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஆமென். மறுபடி கூட வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட இருந்தார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க விருத்தி அடைவீர்கள். நல்லா சொல்லுங்க, நீங்க விருத்தி அடைவீர்கள். எப்படி விருத்தி அடைவீங்க தெரியுமா? நாளுக்கு நாள். ஏன்னா இனி வருஷம் இல்லை, வருஷ கடைசியில் நம்ம வந்துட்டோம். 31 நாட்கள் இருக்குது. 11 மாதங்கள் விருத்தி அடையாத, 11 மாதங்கள் நாம் அனுபவிக்க முடியாத, 11 மாதங்கள் கண்களால் மாத்திரம் பார்த்த சில நன்மைகளை நாம் பெற்று அனுபவிக்க கர்த்தர் இந்த மாதத்தில் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது வருஷத்துக்கு வருஷம் இல்லை, மாசத்துக்கு மாசம் இல்லை, நாளுக்கு நாள். அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, நாளுக்கு நாள். சும்மா சொல்லுங்க, நாளுக்கு நாள். ஆமா, விருத்தி அடைய போகிறோம். ஆமென். அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததினுடைய காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. யார் கூட இருந்தது? தாவீதோட அவங்க அப்பா இல்ல, தாவீதோட அவங்க அம்மா இல்ல, தாவீதோட அவங்க சகோதரிகள் அல்ல, தாவீதோடு இருக்க வேண்டியவர் இருந்தார். நம்மோட. ஆமென். அதான் பாட்டு பாடணும், நீர் என்னோடு என்னாலும். சொல்லுங்க மறுபடி. அதான் தாவீதினுடைய வாழ்க்கை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததனுடைய நோக்கம், அதனுடைய காரணம், நாளுக்கு நாள் தேவனுடைய சமூகத்தில் தேவனை தேடிக்கொண்டு தேவனோடு கூட இருந்தார். ஆமென். தாவீதை விட்டு கர்த்தர் பிரியல, கர்த்தர் தாவீதை விட்டு பிரியல. எப்பவெல்லாம் கர்த்தரை தேடினாரோ அப்பவெல்லாம் ஆண்டவர் அவருக்கு அனுகூலத்தை உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நம்மை நாளுக்கு நாள் என்ன செய்ய போகிறார்? சொல்லணுமே அப்படியே. ஒருவேளை நம்ம மாம்சீக கண்ணுல, மாம்ச சிந்தனையில நமக்கு ஒருவேளை இது தோன்றாமல் இருக்கலாம். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு யோசிக்கலாம். ஆனா நம்ம அந்த யோசனைக்கே இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது அப்படி யோசனை பண்ணியிருந்தா ஆடு மேய்க்கிற அவர் அரசனா மாறி இருப்பாரா? சொல்லுங்க. மாறி இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில அவர் கர்த்தர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு துதித்தார். அல்லேலூயா. சங்கீதம் 34:1 வாசிக்கலாம். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் அப்ப எந்த காலத்திலும் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற துதி அவர்கிட்ட இருந்ததுனால கர்த்தர் அவரை விட்டு போகல. துதி எங்க இருக்குதோ அங்க கர்த்தர் இருப்பார். டுடே, இன்று நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருப்பதினால் இந்த நாள் விருத்தி அடைகிற நாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வர்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரோடு இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் விருத்தி உண்டாக போகிறது. ஆமென். அல்லேலூயா. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 30வது வசனம். யாத்ராகமம் 23:30. நீ விருத்தி அடைந்து யார? அங்க சத்துருக்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆமா. என்ன பண்ணுவார்னா, நீ விருத்தி அடைந்து என்ன செய்யும் வரைக்கும் அப்படின்னா, இப்படி சொல்றேன், நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும், நமக்கென்று தேவன் எதை நியமித்து வைத்தாரோ அதை சுதந்தரிக்கும் வரைக்கும், எதற்காக தேவன் இந்த 2025 வாக்கு பண்ணி என்னை அழைத்தாரோ அதை இந்த 2025 முடிகிறதுக்குள்ள சுதந்தரிக்கும் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் எப்படி துரத்துறாரா? ஏன்னு கேட்டா, நாளுக்கு நாள் நான் துதிக்கணும். நான் அதை வாசிக்கும் போது சிரிப்பு தான் வந்துச்சு. எப்படி துரத்துவாரா? எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் நினைச்சா இப்படின்னா துரத்திடலாம். ஆமாவா? ஏன்னா எனக்கு தெரியும் 11 மாசம் உன்னை துரத்திக்கிட்டு இருந்த சத்துருவை
இப்ப நான் எப்படி துரத்த போறேன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். ஆனா எல்லாம் போயிரும். அட சொல்லுங்க. அப்ப இந்த 11 மாசமா ஆண்டவர் எப்படிதான் துரத்தியிருக்காரு? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா துரத்தியிருக்கிறாரு. இந்த 12ஆம் மாசம் நம்ம என்ன செய்ய போறோம்னா, அவர் ஒருத்தர் தான் கரெக்ட்டா அடிச்சாரு. இந்த 12ஆம் மாசம் என்ன ஆகப் போகுதுங்க? அப்போ இப்ப இருக்கிறது கடைசி. ஐயோ! நான் சொன்னது புரியலையா உங்களுக்கு? இப்ப இருக்கிறது கடைசி. இது கடைசி மாசம். கடைசியா துரத்த போறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப துரத்துறரே துரத்துறாரு. என்னோடு இருக்கிற தேவன் சத்துருக்களை கம்ப்ளீட்டா துரத்தி அடுத்த வருஷத்துக்குள்ள போகும்போது ஒரு மகிமையா என்னை நடத்த போகிறார். கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் 11 மாதங்கள் ஆமென். என் சத்துருக்கள் என் கண்களுக்கு முன்பாக துரத்தப்பட்டது உண்மையானால் இந்த 12ஆம் மாதம் நான் சுதந்தரித்து கொண்டு விருத்தி அடைந்து நான் அவருக்கு முன்பாக ஆமென் 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 சத்துவத்தில் பெருகி நிற்க போகிறேன். பக்தியில விருத்தி அடைந்து நிற்க போகிறேன். பணத்துல பெருகி நிற்க போகிறேன். ஞானத்துல விருத்தி அடைந்து நிற்க போகிறேன். ஜெபத்துல விருத்தி அடைந்து நிற்க போகிறேன். சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் 11 மாதங்கள் துரத்தின கர்த்தர் இந்த 12ஆம் மாதம் என் கண்கள் காண, எல்லாம் சொல்லுங்க, என் கண்கள் காண, என் கண்கள் காண கொஞ்சம் இருக்கிற அந்த சத்துருக்களையும் துரத்தி நான் சுதந்தரிக்கிற காரியத்தை எனக்கு அவர் சுதந்தரிக்க பண்ண போகிறார். கைகளை தட்டி பல்ஹரபா சியாந்தரா மல்குடாரா பௌடி யந்தர கலரபா. நான் சுதந்தரிக்க வேண்டியதை நான் இந்த மாதத்தில் கட்டாயம் நான் சுதந்தரிப்பேன். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருந்து சத்துருக்களை துரத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 28வது வசனத்தை பாருங்க. கிழவிகள் அல்ல குளவிகளை அனுப்புவார். ஸ்தோத்திரம். அப்போ என்னோடு கர்த்தர் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப நான் இப்ப யோசித்து பாருங்க. ஒரு குளவி உங்க முன்னால இந்த மாசத்துல நீங்க பார்த்தா சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் தீ பிடிக்கலையா? ஒரு குளவி எனக்கு முன்னால போனா கூட ஏதோ ஒரு ஏவியன், ஏதோ ஒரு கானானியன், ஏதோ ஒரு சத்துரு துரத்தப்படுதுன்னு அர்த்தம். புரியலையா உங்களுக்கு? கர்த்தர் அனுப்புகிற குளவி முதற்கொண்டு என்ன விருத்தி அடைய பண்றதுக்கு ஆசீர்வாதம், என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக அது வேலை செய்யுது. நான் அவரை துதிக்காம இருக்க முடியுமா? நான் அவரை பாடாம இருக்க முடியுமா? நான் அவர் சமூகத்துக்கு வராம இருக்க முடியுமா? யாருக்காக? எனக்காக குளவி அனுப்பி அவனை துரத்துறாருன்னா அவன் ஏவியர் பயங்கரமா இருக்கிறான். அல்லேலூயா. அதுல பார்க்கும்போது கானானியர், ஏவியர், இவங்களெல்லாம் ஏத்தியர், இவங்களை துரத்தி விடுறதுக்கு குளவிகள் அனுப்புறாராம். அந்த குளவிக்கு பயந்து போறவன் தான் நமக்கு எதிராளியா இருந்திருக்கிறான். புரியலையா உங்களுக்கு? இந்த மாச கர்த்தர் இதெல்லாம் செய்யணும்னா நிச்சயமா நம்ம அவரோட இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் 30ஆம் வசனம் சொல்லுது, நீ விருத்தி அடைந்து தேசத்தை இப்ப 29 வாசித்து பாருங்க. தேசம் பாழாய் போகாமலும் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமா துரத்திக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. டக்குன்னு துரத்தாம கொஞ்சம் கொஞ்சமா துரத்தினேன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு குளவிகள் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மை தேவன் என்ன செய்ய போறார் அப்படின்னா விருத்தி அடைய பண்ண போகிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 6:3, நீ நன்றாய் இருப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ நன்றாய் இருப்பதற்கும், இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றார், நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணும், செய்யணும்.
பக்கத்துல தட்டி சொல்லுங்க, செவி கொடுக்கணும், செய்யணும். அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவர் சொன்னதை செய்யணும். சொல்லுங்க. அப்பதான் நாளுக்கு நாள் என்ன ஆக முடியும்? ஆமா, இப்படி இல்லை, அதுவும் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு இருக்கிற ஆளுங்களாம் குறைக்கணும்னு பார்க்குறாங்க, உடம்பு இல்லாத ஆள்லாம் ஏற்றணும்னு பார்க்குறாங்க. இப்போ உடம்பை ஏற்றுறதா, இறக்கிறதா, குறைக்கிறதா, கூட்டுறதா, எது? இந்த சரீர பிரகாரமான காரியத்தை யோசிக்காதீங்க. அது உடம்பு வந்தால் வந்துட்டு போகுது, உடம்பு போனால் போயிட்டு போகுது. ஸ்தோத்திரம். ஆவியில பலப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நன்றா இருப்பதற்கும், நல்ல வார்த்தை பாருங்க. நான் இங்கேருந்து போய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. என்னால் ஜெபத்தை விட்டே எழும்ப முடியல. ரொம்ப நேரம் ஜெபித்து கொண்டே இருந்தேன். இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் கைக்கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில். எந்த தேசத்துல? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நீ என்ன ஆகணும்னா, அதான் பால் ஓடுதே, அதான் தேன் ஓடுதே, அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் இருக்கக்கூடாதான். அங்க நல்லா அதை உட்கொண்டு அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு விருத்தி அடையணுங்கிறார். உலக மனுஷன் சொல்றான் காற்றுள்ள போதே, அது மாதிரி கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இந்த தேசத்தை கொண்டு போய் விட்டுட்டேன், இந்த தேசத்துல நீ நல்லா இருக்கணும், இந்த தேசத்துல நீ நல்லா இருக்கணும், நீ நன்றா இருப்பதற்கு. யாராவது இப்படி விரும்புவாங்களாங்க? நீ நல்லா இருப்ப, அது ஏன் என்னைய பார்த்து சொல்றீங்களே அப்படின்னு ஏன் சிரிச்சிங்க? நான் என்ன நல்லா தானே சொன்னேன், நல்லா இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள ஏதோ பாருங்க வஞ்சகம். அப்ப தேவன் நம்மை பார்த்து நீ நன்றாய் இருப்பதற்குன்னு சொன்னா, எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க, எவ்வளவு மனசார நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எங்கேயுமே இல்லை, யாரையும் பார்க்க முடியாது. அவர் சொல்றாரு, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில். நான் சொல்றேன் 2026 நமக்கு அப்படிப்பட்டதாக இருப்பதாக. அதற்கு இப்ப ஆண்டவர் ஆயத்தமாக்குறார். நீ நன்றா இருப்பதற்கு கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. நீ நல்லா இருக்கணும்னு தான், உனக்கு விருத்தி அடையணுங்கிறதுக்கு தான் உனக்கு சில வார்த்தைகளை தந்திருக்கிறேன். அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடு, அவைகளின்படி செய். ஆமென். எத்தனை பேர் வார்த்தைகளுக்காக செயல்பட ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படின்னா நான் சொல்றேன், நம்ம நல்லா இருப்பதற்கு இந்த 31 நாட்களும் ஆண்டவர் நம்மோட பேச ஆயத்தமா இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொன்னார்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னார்ல. அவர் நமக்கு போதிப்பார், நம்ம நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுவார். 31 நாட்களும் நமக்கு போதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீ நல்லா இருப்பதற்காக, நீ விருத்தி அடைவதற்காக, நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்காக, நாளுக்கு நாள் நான் உனக்கு சொல்றேன், என் வார்த்தையை கேட்டு நீ அதன்படி செய். ஆண்டவரே, நான் அப்படியே செய்வேன் அப்பா. ஹல்லேலூயா. அதே உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்ப முன்னால ஆணையிட்டபடி எனக்கு என்ன செய்வாராம்? அப்ப எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விருத்தி அடைய பண்ண போறாரு. இப்ப ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் எனக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப எனக்கு இப்ப தனியா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்ப ஏற்கனவே ஆபிரகாம் ஐயாவை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லாம் என்ன சொன்னாரு? எல்லாம் சொல்லிட்டாரு. டோட்டலா சொல்லியிருக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ உன்னை பெருக பண்ணுவேன், பழுக பண்ணுவேன், என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம முற்பிதாக்களுக்கு சொன்ன ஆணையிட்ட அதைத்தான் மோசேயின் காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றினார். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை தான் சிலுவை மரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை எல்லாம் நீங்களாக்கி நமக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தான் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பிதாக்களுக்கு ஆணையிட்ட அதை எனக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அதற்காக என்ன செய்றாருன்னா, தயை செய்து எனக்கு இறங்கி
என் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி என்னை விருத்தி அடைய செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 2025ஆம் வருஷத்துல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த 12ஆம் மாதத்தில் நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய். நான் உன்னோடு கூட இருப்பேன். நீங்கள் விருத்தி அடைவீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விருத்தி அடைவீர்கள். நல்லா சொல்லுங்க, நீங்க விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. 2, 3 வசனம் இருக்கு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை மற்றதை பார்க்கலாம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 33 யோபு 33ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோபு 33:26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஆ ஆ நீதியின் பலனை கொடுப்பார். அவர் அவன் மேல் என்னவாவாராம்? அப்போ தேவன் என் மேல பிரியமாகி தான் இதை செய்றார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு பாத்தீங்களா? அதனாலதான் தாவீது நாளுக்கு நாள். அப்போ நம்ம மேல அதுவும் இல்லாம இதுல அழகா சொல்லப்படுது, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது. எல்லாம் சொல்லுங்க. இனி வருகிற 31 நாட்களும் இதுவரை பண்ணாத ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா காரியத்துக்கும் நீங்க ஜெபித்துக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு பாருங்க, அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோட பார்க்கும்படி அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது, நம்ம அவர் சமூகத்தை எப்படி பார்க்க போறோம்? கம்பீரமா பார்க்க போறோம். பயந்து பயந்து பயந்தாங்கோலி மாதிரி பார்க்கறது இல்ல. யார் மாதிரி? அவன் மாதிரியா? சரி. அப்படி பார்க்கறது இல்ல. எப்படி பார்க்க போறோம்? கம்பீரமா பார்க்க போறோம். நான் எங்க அப்பாவை பார்க்க போறேன். ஜெபிக்க போறேங்கிறது என்னது? எங்க அப்பாவை பார்க்க போறேன். எங்க அப்பாவோட பேச போறேன். எங்க அப்பாவோட உறவாட போறேன். கொஞ்ச நேரம் போய் அவரோட உட்கார்ந்துட்டு வர போறேன். ஆமென் சொல்லுங்க. அவரும் நம்ம மேல ஆசையா கம்பீரமா பார்க்கும்படி அவரும் கம்பீரமா நிற்கிறாராம். அப்படின்னா 11 மாசம் இருந்த பயத்தின் கிரியைகள் அழிந்து போகிறது. 11 மாசம் நம்மை பயமுறுத்தின கிரியைகள் அழிந்து போகிறது. வலது கரத்தை உயர்த்தி கண்ணை மூடி, நான் உங்களை கம்பீரமா பார்க்கும்படி நீர் என் மேல் பிரியமா இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த நடு ராத்திரியில அவரை கம்பீரமா பார்க்கிற ஒரு பார்வை, அவர் கம்பீரமா பார்க்கிற ஒரு பார்வை, எனக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற உறவு 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 நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய விருத்தி அடைய விருத்தி அடைய. ஆமென் 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 ஆமென். என்னுடைய பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகிறது. அந்த மனுஷனுடைய நீதியின் பலனை கர்த்தர் கொடுப்பாராம். ஓ, என்னுடைய நீதியின் பலனை நான் அவர் சமூகத்துல போய் வாங்க போறேன். ஒவ்வொரு நாளும் என் நீதியின் பலனை நான் அவர் சமூகத்துல இருந்து வாங்க போறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய அவருடைய சமூகத்துல போய் என்னுடைய நீதியின் பலனை நான் வாங்க போறேன். எனக்காக இயேசு சிலுவையில நீதியின் பலனை வச்சிருக்கிறார். எனக்காக இயேசு சிலுவையில ரத்தத்தை சிந்தி எனக்கான நீதியை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஆகவே நாளுக்கு நாள் நான் ஜெபம் பண்ணுவேன். நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். நாளுக்கு நாள் அவருக்கு பிரியமா வாழ்வேன். நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். நாளுக்கு நாள் அவருக்கு எது பிரியமோ அதையே செய்வேன். நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைவேன், விருத்தி அடைவேன், விருத்தி அடைவேன். இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நேரமும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். அங்க கம்பீரத்தோடு அவர் சமூகத்தை பார்க்கிறதுக்கு அனுக்கிரகம் செய்ய போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தோட ஆமென் சொல்றீங்க? ஆகவேதான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.